வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். பக்தியின் மூலமே இறைவனை அடையலாம் என பாளையில் நடந்த சொற்பொழிவில் உவே ரங்கநாதன் சுவாமி சொற்பொழிவாற்றினார். நெல்லை மாநகரில் ஆனந்தம் பெருகவும் ஆன்மீகம் தழைக்கவும் முதன்முறையாக உவே வேலுக்குடி கிருஷ்ணனின் மகன் உவே ரங்கநாதன் சுவாமியின் ஆன்மீக உபன்யாசம் 19ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் பாளையில் நடந்தது. உபன்யாசத்தின் நிறைவு நாளன்று மாலை உவே ரங்கநாதன் சுவாமி பூமிக்கு உபதேசித்த கண்ணன் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார். அவர் பேசியதாவது: பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் குறித்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசித்தார். நான் யார் என்பதை புரிந்து கொண்டால் அடைய வேண்டிய இலக்கு தெரியும். பக்தியின் மூலமே இறைவனை அடைய முடியும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட அனுஷ்டானங்கள், கர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். யோகங்களிலே கர்மயோகம் சிறந்ததாகும். யுத்தம் செய்வது அரச பதவிக்காக என எண்ணாமல் தர்மத்திற்காக என எண்ண வேண்டும். இவ்வாறு உவே ரங்கநாதன் சுவாமி பேசினார். நிகழ்ச்சியில் ஆடிட்டர்கள் ராமகிருஷ்ணன், நடராஜன், டாக்டர்கள் பத்ரி நாராயணன், கோகுல், பிரேமசுதா, நடேசன் ஆட்டோ ஏஜென்சி பொது மேலாளர் கிருஷ்ணன், கைலை கண்ணன், பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ பரகால ராமானுஜதாசன் மற்றும் நெல்லை மற்றும் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை சென்னை கிஞ்சித்காரம் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஆயுசும் போராது, அனுபவமும் போராது, புத்தி கூர்மையும் போராது, ஞானமும் போராது, முயற்சியும் போராது, ஸ்ரத்தையும் போராது. அப்படி யுகம் தாண்ட தாண்ட நமக்கு இதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால கண்ணன் பார்த்து அந்த வேதாந்தத்தின் சாரமான பொருளை பால் போல இருக்கக்கூடிய பகவத்கீதையை கலந்து கொடுத்தாராம். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.